நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தந்தை மகன் இடையிலான மோதலை அடுத்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக தகவல் கூறுகிறது. இருவருக்கும் இடையிலான மோதல் முடிவுக்கு வராவிட்டால் ராஜினாமா செய்ய போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அன்புமணி மீது ராமதாஸ் நேற்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார். அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை எனவும் காட்டமாக கூறியிருந்தார் ராமதாஸ். இந்த நிலையில் ராமதாஸ் அன்புமணி மோதலை முடிவுக்கு கொண்டுவர நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்து வரக்கூடிய சூழலில் பாமக எம்எல்ஏ அருள் இந்த மோதல் முடிவுக்கு வராவிட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சில நிர்வாகிகள் யார் பக்கம் நிற்பது என குழம்பி போயிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாமக எம்எல்ஏ அருள் ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தந்தை மகன் இடையிலான பிரச்சினை முடிவுக்கு வராவிட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என அவர் கூறியிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். ஏற்கனவே சில நிர்வாகிகளுக்கு எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் குழம்பி நிற்கக்கூடிய சூழலில் பாமக எம்எல்ஏ அருள் இந்த மோதல் முடிவுக்கு வராவிட்டால் பதவியை ராஜினாமா செய்வேன் என கூறியிருப்பதாக தகவல் சொல்கிறது. மற்ற நிர்வாகிகளை பொறுத்தவரைக்கும் என்ன கூறுகிறார்கள்? இந்த நிலைப்பாட்டின் முழு விவரங்கள் என்ன? அகிலா, வணக்கம். பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது 5 பேர் இருக்கிறார்கள். அதில் சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் அருள். இவர் தற்போது தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது தன்னுடைய சொந்த ஊரான சேலத்திலிருந்து தைலாபுரம் நோக்கி கார் மூலமாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். இன்னொரு 1 மணி நேரத்திற்குள்ளாக அவர் தைலாபுரம் தோட்டத்தை அடைந்து விடுவார். அங்கு பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. காரணம், நீங்கள் தான் எனக்கு இந்த எம்எல்ஏ பதவியை உருவாக்கி கொடுத்தீர்கள், நீங்கள் கொடுத்த பதவியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி தந்தையும் மகனும் அடித்துக் கொண்டிருந்தால் நாங்கள் எப்படி கட்சி பணி ஆற்ற முடியும்? நாங்கள் யார் பக்கம் நிற்பது என தர்ம சங்கடமான ஒரு சூழலில் நாங்கள் தற்போது இருக்கிறோம். அதனால் மற்ற எம்எல்ஏக்களுடைய நிலை, அவர்களுடைய முடிவு என்ன என்பது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரையில் இது நீங்கள் கொடுத்த பதவி, அதனால் உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி முதலில் ராமதாஸ் அவர்களையும் அதன் பிறகு அன்புமணி அவர்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகின்றது. இருவரிடம் கொடுப்பதற்காக தான் ராஜினாமா கடிதத்தை அவர் எழுதி தயார் செய்து கையோடு வைத்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது வழக்கமாக ராஜினாமா கடிதத்தை பொறுத்தவரையிலே அவர் சென்று சட்டப்பேரவை செயலாளரிடம் தான் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து அதனை சட்டப்பேரவை செயலாளர் ஏற்றுக்கொண்டால்தான் அது ராஜினாமா செய்ததாக அர்த்தமாகும். அதுதான் சரியான ப்ரொசீஜர், சரியான நடைமுறை. ஆனால் இவர் தன்னுடைய கட்சி தலைமையினுடைய முடிவு என்ன என்பதை கேட்க விரும்புகின்றார். குறிப்பாக அவருடைய நோக்கம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வது என்பதை தாண்டி கட்சி மீண்டும் வலுப்பெற வேண்டும், கட்சி ஒற்றுமையாக வேண்டும். இப்படி கட்சி இரு பிரிவாக பிளவு பெறுவதோ, தந்தை மகன் இருவரும் மாறி மாறி கருத்து மோதலில் ஈடுபடுவதோ, தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டு எப்படி எங்களால் அமைதியாக இருக்க முடியும், எங்களால் நிம்மதியாக கட்சி பணி ஆற்ற முடியவில்லை என்றும் அவர் தரப்பிலே சொல்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாமகவினுடைய 5 எம்எல்ஏக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சேலம் அருள் ராஜினாமா கடிதம் கொடுக்க முடிவு செய்திருப்பதாகவும், அதனால் முதலில் தோட்டத்திற்கு சென்று தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று அங்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பாமக நிறுவனரிடம் கொடுக்க இருப்பதாகவும், பிறகு அன்புமணியையும் சந்திக்க இருப்பதாகவும் தெரிகின்றது. எனவே அதன் பிறகு அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை பொறுத்துதான் அவருடைய ராஜினாமா சட்டப்பேரவையிலே கொண்டு சென்று கொடுப்பாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ராஜேஷ், இப்ப இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் சென்னை சோழிங்கநல்லூரில் நிர்வாகிகளை வரவழைத்து அன்புமணி தீவிர ஆலோசனையும் மேற்கொண்டிருக்கிறார். அதனுடைய நிலை என்ன? தொடர்ந்து மற்ற முக்கிய நிர்வாகிகளின் நிலைப்பாடு எப்படி இருக்கு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே நாம் முன்பு ஏற்கனவே காலையிலே குறிப்பிட்டது போல 95 விழுக்காட்டிற்கும் மேல் பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி தரப்பில் தான் இருக்கிறார்கள், அன்புமணி பக்கம் இருக்கிறார்கள். எம்எல்ஏக்கள் பொறுத்தவரையிலே இவர் மாவட்ட செயலாளர் என்பதை மாவட்ட செயலாளராகவும் இவர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ராஜினாமா முடிவு என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. காரணம், இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே
அதிமுக, அதாவது இவர்கள் ஏற்கனவே கூட்டணி வைத்து அந்த கூட்டணியிலே தான் வெற்றி பெற்றிருந்தார்கள். 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இவர் தற்போது ராஜினாமா செய்யக்கூடிய அந்த முடிவிற்கு சென்றிருக்கின்றார். இவருடைய அந்த ராஜினாமா கடிதத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்வாரா, அவர் என்ன ஆலோசனை சொல்வார் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது நாம் விசாரித்த வரையில் அருள் மட்டும்தான் தைலாபுரம் தோட்டம் சென்று கொண்டிருப்பதாக தகவல். மற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் அவரவர் இடத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் பொறுத்தவரையில ராஜினாமா செய்யக்கூடிய எண்ணத்தில் இல்லை என்பதுதான் அவர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கின்றது. இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதை தாண்டி மாவட்ட செயலாளர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையிலும் இருக்கின்றார்கள். ஒருபுறம் அன்புமணி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். மற்றொரு புறம் தைலாபுரத்தில் முன்னாள் நிர்வாகிகள், அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த நிர்வாகிகள் ஒருபுறம் வர தொடங்கி இருக்கிறார்கள். எனவே பாமகவை பொறுத்தவரையிலே இனி 2 அணியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. இப்படி 2 அணிகளாக இருந்தால் எங்களுக்கு இருவருமே வேண்டப்பட்டவர்கள் தான், இதில் நாங்கள் யார் பக்கம் நிற்பது என்று அவர்கள் குழம்பி போய் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் அருள் தற்போது ராஜினாமா என்ற அந்த முடிவை நோக்கி சென்றிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.